பழைய காலத்து போன்கள் பல வகைகளில் வந்துள்ளன. அந்த வகையில் ரொட்டரி டயல் போன் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பரவலாக பயன்படுத்தப்பட்டவை. அழைக்க விரும்பும் எண்ணை ஒரு சுற்று போட்டு டயல் செய்ய வேண்டும். எளிமையான வடிவமைப்பு மற்றும் ஆட்டோ மெக்கானிக்கல் இயக்கம் கொண்டது. மின்சாரம் தேவைப்படாது. நிலையான தொலைபேசி இணைப்பின் மூலம் இயங்கின. அதேபோல புஷ் பட்டன் போன் 1960களில் அறிமுகமானது. எண்ணை அழுத்துவதன் மூலமே அழைக்க முடியும். டோன் டயலிங் தொழில்நுட்பத்தை கொண்டவை. ரொட்டரி போன்களை விட விரைவாக செல்லக்கூடியவை. அடுத்ததாக தொலைநிலை போன்கள். இது ஒரு பீஸ் மட்டும் இல்லாமல் பேஸ் ஸ்டேஷன் இணைந்திருக்கும். சுமார் 10 முதல் 50 மீட்டர் வரைக்கும் பார்சல் வாயிலாக பேச முடியும். அடுத்ததாக மொபைல் போன்கள், அதாவது பழைய வகை மொபைல் போன்கள். 1980களில் இவை அறிமுகமானவை. முதலில் பெரிய அளவில் இருந்தன. எடை அதிகம், பேட்டரி குறைவாக நீடிக்கும். ஆனால் அப்போதைய புரட்சிகரமான கண்டுபிடிப்பாக இவை இருந்தன. நெடுந்தூர தொலைபேசி அழைப்புகளை எங்கு வேண்டுமானாலும் செய்ய முடிந்தது. அடுத்ததாக ஃபீச்சர் போன். 1990களின் இறுதியில் முதல் 1990களின் இறுதியில் இருந்து 2000களில் பரவலாக இருந்தன. சுருக்கமான சுறுசுறுப்பான வடிவமைப்பு, SMS, சிறிய கேம்கள், கேமரா போன்ற வசதிகள் இருந்தன. நோக்கியா, சாம்சுங், மோட்டோரோலா போன்ற நிறுவனங்கள் இந்த காலத்தில் முக்கியமாக திகழ்ந்தன.